அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல கடகராசியை பத்தி பார்க்க போறோம். கடகராசிக்கு 2026 எப்படி இருக்கும், 2027 எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போறோம். கடகராசிக்கு இப்போ பாக்கிய சனி நடந்துன்னு இருக்கு. சனி பகவான் இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறார். ராஜ கிரகமான சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த பாக்கிய சனி உங்களுக்கு என்ன பலனை செய்யும்? 9ஆம் அதிபதி யோகர் குரு பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறார். சோ அவர் என்ன பலனை செய்ய போறார்? இப்ப கடகராசி மக்களுக்கு என்ன ரொம்ப கேள்விகள்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரிப்பீட்டடா என்ன கேள்வி வருதுன்னா, ஐயா கடந்த காலத்துல நாங்க ரொம்ப அஷ்டமத்து சனியில ரொம்ப லோல் போட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சோம். இப்போ எங்களுக்கு 2026 27 நல்லா இருக்குமான்றது ஒரு கேள்வி. முக்கியமான கேள்வி என்னன்னா, சார் இப்போ சனி வக்ரம் ஆகுறார், குரு அதிசாரம் ஆகுறார், குரு வக்ரம் ஆகுறார், என்னென்னவோ சொல்றாங்களே, இதனால எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? இதனால திருப்பி எங்களுக்கு பிரச்சனைகள் வருமா? சனி ஆல்ரெடி கடந்த காலத்துல ரொம்ப பிரச்சனை பண்ணார், ரொம்ப மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சோம். சோ திருப்பி அந்த மாதிரி கஷ்டங்கள் வருமா? குரு பகவான் எங்க ராசியில இருக்கிறாருன்னு சந்தோஷப்படும் போது அதிசாரம் ஆகுறாரு, வக்ரம் ஆகுறாரு, என்னென்னவோ சொல்றாங்களே, இதெல்லாம் எங்களுக்கு ஏதாவது கெடுபலனை ஏற்படுத்துமான்றது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு கேள்வி, ஒரு பயம். ரைட்டா? உங்க எல்லா கேள்விகளுக்கும் நான் இப்போ பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ஏன் இப்போ இந்த ஜோதிடத்தின் மேல இவ்வளவு ஆர்வம், ஏன் உங்களுக்கு இவ்வளவு கேள்வி, எனக்கு 2026 நல்லா இருக்குமா, 27 நல்லா இருக்குமான்னு ஏன் இந்த கேள்வி எல்லாம் வருதுன்னா, 2020 இருந்து 2025 வரைக்கும் கடகராசி அன்பர்கள் நல்லா இல்லை. பெரும்பாலான மக்கள் இந்த காலகட்டத்துல 2020 இருந்து 2025 வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சீங்க. முக்கியமாக 2023, 24, 25 அஷ்டம சனி காலகட்டத்துல கடுமையான கெடுபலனை கடகராசி அன்பர்கள் சந்திச்சீங்க. அஷ்டம சனி என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருகின்ற ஒரு காலகட்டம். ஸோ அது ஒரு கடுமையான காலகட்டம், சோதனைகள் மிகுந்த ஒரு காலகட்டம், மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த காலகட்டம். ஒரு மனிதனுக்கு அந்த மனிதனுடைய வயதுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது நல்லா இருக்கிற ஒரு மனிதருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து சோதனைகளை செய்து, ஏன்னா அஷ்டம சனி என்பது சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வரார். அது அஷ்டம சனி என்பது கழுத்தை பிடிக்கிற மாதிரி கணக்கு. உங்களுக்கு பிராக்டிக்கலா லோக்கலா புரியணும்னா, கழுத்தை பிடிக்கிறது தான் அஷ்டம சனி. கழுத்தை பிடிச்சிட்டு இப்ப பேசு, இப்ப பாடுன்னு சொல்ற மாதிரி கணக்கு. சோ இந்த 2023, 24, 25 அஷ்டம சனி காலகட்டத்துல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க. முதல் வேலை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்க, வேலை இழப்பு ஏற்பட்டது, தொழில்ல நிறைய நஷ்டம் அடைஞ்சீங்க, தொழில்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்காம வேலையில மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இந்த காலகட்டத்துல வேலை இழப்பு ஏற்பட்டது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை பொருளாதார ரீதியா, பணம் ரீதியா, கடன் ரீதியா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சீங்க. உடல் ரீதியான டிசீஸ், பிரச்சனைகள், விபத்துகள், இந்த மாதிரி விஷயங்களையும் சந்திச்சீங்க. குடும்பத்திலையும் பிரச்சனைகளை சந்திச்சீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. திருமணம் சில பேருக்கு தாமதமாச்சு. திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது. கடன்காரன் வீட்டுல கத்தனாங்க, தொழில் முடங்கியது, தொழில பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஒரு மனுஷனுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வரணுமோ, ஒரு மனிதனுடைய வயதுக்கு ஏத்த மாதிரி, ஒரு 25 வயசு பொண்ணுக்கு பையனுக்கு எங்க பிரச்சனை வரும்? காதல் பிரச்சனை வரும், வேலை கிடைக்கலையேன்னு பிரச்சனை வரும், இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியலையே, இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியலையே, அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியலையேன்னு பிரச்சனை வரும். நிறைய குழந்தைகள் கூட கடகராசியில பிரச்சனையை சந்திச்சாங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? நீட் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு வீட்டுல உக்காந்துக்கிட்டு எழுதிக்கிட்டே இருந்தாங்க, பாஸ் ஆகவே முடியல.
சோ அவங்களுடைய வயசுல அவங்களுடைய முயற்சிகள், உழைப்பு தடைப்பட்டது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் கர்மான்னு நம்ம சொல்றோம். கர்மா, போன ஜென்மத்தில் ஏற்பட்ட கர்மா, நிகழ் ஜென்மத்தில் ஏற்பட்ட கர்மா எல்லாம் சேர்ந்து, அப்பா அம்மா செஞ்ச கர்மா, தாத்தா பாட்டி செஞ்ச கர்மா, இதெல்லாம் நம்மளுக்கு சேர்ந்து அஷ்டம சனி, ஏழரை சனி காலகட்டத்துல அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய சவால்கள் ஏற்படும். முதல் பொருளாதாரத்துல ஏற்படும், அடுத்தது குடும்பம் விஷயத்துல ஏற்படும். அந்த மனிதனுக்கு நிம்மதி குறைவு ஏற்படும், தூக்கம் இருக்காது. அதுதான் பிரச்சனையே. தூக்கம் இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த காலத்துல ஏகப்பட்ட பேரு அந்த அஷ்டம சனியில 2023, 24, 25 அஷ்டம சனியில மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சிங்க. சில பேருக்கு அஷ்டம சனி முடிஞ்சும் குறை தீராம, பிரச்சனைகள் தீராம, இந்த 2026லயும் நீங்க கஷ்டப்படுறதையும், நீங்க புலம்புறதையும், இன்னும் எனக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படலையேன்னு சொல்றதையும் காதால கேட்க முடியுது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்டக சனியும் அஷ்டம சனியும் பேக் டு பேக் வந்து அந்த மனிதனை அடிக்கும் போது, அந்த மனிதனுடைய வளர்ச்சியை கெடுக்கும் போது, அந்த மனிதனை கீழே இழுத்து விடும் போது, திருப்பி அந்த மனிதன் கொஞ்சம் மேலே ஏறி கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வரத்துக்கு சில காலகட்டம் எடுக்கும். சோ உங்களுக்கு இந்த 2026 நல்ல தசாபுக்தி போயிட்டு இருந்ததுன்னா, அந்த ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா, அந்த மனிதன் எந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சாரோ, எந்த அளவுக்கு கடன்ல மாட்டினாரோ, எந்த அளவுக்கு குடும்ப பிரச்சனையில மாட்டினாரோ, எந்த அளவுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனையில மாட்டினாரோ, அந்த அளவுக்கு வேகமாக அந்த மனிதர் வெளியே வருவார். சோ இந்த அஷ்டம சனி முடிந்த கையோட ஒரு கெட்ட தசாபுக்தியில மாட்டினீங்கன்னு வைங்களேன், அது தசாபுக்தின்றது அது ஒரு ட்ராக். இந்த அஷ்டம சனின்றது அது ஒரு ட்ராக். அஷ்டம சனி என்பது கோச்சார பலன், தசாபுக்தி என்பது உங்க ஜாதகத்திலேயே இருக்கக்கூடிய பலன். சோ அதுலயும் சில பேர் மாட்டும் போது மிகப்பெரிய கஷ்டங்கள் ஏற்படும். ஆனா 75% கடகராசி அன்பர்கள் அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு, போன வருஷம் 2025 மார்ச் மாசம் அஷ்டம சனி முடிஞ்சது. ஆனா மார்ச் மாசமே நிறைய பேருக்கு எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படல. ஏன்னா சனி பகவான் திருப்பி வக்ரமானார். சோ அவர் 2025 நவம்பர் மாசம் தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆன பிறகுதான் பெரும்பாலான கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஒரு வேலை கிடைச்சது, குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட்டது, ஒரு வேலை கிடைச்சி, ஒரு இழந்த மரியாதை, இழந்த அந்த மைண்ட்ல இருக்கிற அந்த மனசு கஷ்டமா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா, ஒரு மாதிரி தூக்கம் இல்லாம இருந்த மன அழுத்தத்துல இருந்து 2026 ஸ்டார்ட் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்தீங்க. ரைட்டுங்களா? முக்கியமாக இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய, நீங்க கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2026, 27, 28, 29, 30 உங்களுக்கு ரொம்ப பொன்னான காலகட்டம். இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க. கோச்சாரத்துல பொன்னான காலகட்டம் சொல்றேன். மேபி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல தசாபுக்தி நடக்கலாம், அல்லது கெட்ட தசாபுக்தி நடக்கலாம், அல்லது 6-8 தசாபுக்தி நடக்கலாம். அதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த 26, 27, 28, 29, 30 உங்களுக்கு ரொம்ப பொன்னான காலகட்டம். சனி பகவான் பாக்கிய சனியில இருக்கும் போது அவர் தொழில் சம்பந்தமான முன்னேற்றத்தையும், வேலை சம்பந்தமான முன்னேற்றத்தையும், அந்த வீடு வாகனம் சம்பந்தமான முன்னேற்றத்தையும், அப்பா அம்மா சைட்ல பூர்வீக சொத்து, தாத்தா சொத்து, அப்பா சொத்து எல்லாம் வரக்கூடிய காலகட்டமும், அப்பா ஏதாவது ஹெல்ப் பண்றது, பணம் உதவி பண்றது, பிசினஸுக்கு காசு கொடுக்கறது, ஏதாவது அப்பா வழியில ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் வரவு ஏற்படக்கூடிய காலகட்டம். பிளஸ் பாத்தீங்கன்னா தொழில, சார் எனக்கு சொத்து எல்லாம் எதுவும் கிடையாது சார், எங்க அப்பாவுக்கும் எதுவும் சொத்து இல்லைன்னா நீங்களே சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பாக்கிய சனி உருவாக்கி கொடுக்கும். சோ இந்த காலகட்டத்துல போன ஒரு 6-7 வருஷத்துல நீங்க வாங்கின அடியில இந்த காலகட்டத்துல சோர்ந்து, நான் என்னத்த தொழில் பண்றது, நான் தான் ஆல்ரெடி எல்லாம் நஷ்டம் அடைஞ்சிச்சே, எனக்கு ஆல்ரெடி எல்லாமே லாஸ் ஆகி போச்சு, இதுக்கு மேல நான் என்னத்த தொழில் பண்றது, இதுக்கு மேல நான் என்னத்த பண்றதுன்னு சோர்வு அடைஞ்சு உக்காஞ்சிருவீங்க. அதுதான் தப்பு. நம்ம ஆளுங்களுடைய கர்மா என்ன பண்ணும்னா, மனிதர்களுடைய கர்மா என்ன பண்ணும்னா, கெட்ட நேரத்துல போய் தொழில் பண்ணுன்னு தள்ளி விடும். நல்ல நேரத்துல தொழில் பண்ணாத, அது பண்ணா நஷ்டம் அடைஞ்சிரும்னு உட்கார வைக்கும். கெட்ட நேரத்துல இத பண்ணு அதை பண்ணு அப்படின்னு
கெட்ட நேரத்துல இதுக்கு போ, வேலையை மாத்து, இதை பண்ணு, அது பண்ணுன்னு சொல்லும். நல்ல நேரத்துல இருக்கிற இடத்துலயே இங்கேயே ஜாலியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், அப்படியே அங்கேயே உட்காந்துன்னு இருப்பீங்க. புரியுதுங்களா? கெட்ட நேரத்துல ஏதாவது தேவையில்லாத தவறான முடிவுகள் எடுப்பீங்க. நல்ல நேரத்துல முடிவு எடுக்கக்கூடிய டைம்ல சைலண்டா உட்காந்துன்னு இருப்பீங்க. நான் இந்த உலகத்துல பார்த்த பெரும்பாலான மக்கள் கிட்ட நான் பார்த்த விஷயம் என்னன்னா, நல்ல நேரத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, சுற்றுலா போவாங்க, நண்பர்களோட வெளியே போவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, ஜாலியா சுத்துவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஜாலியா சுத்தின்னு இருப்பாங்க. நல்ல நேரத்துல லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு இருப்பாங்க. கெட்ட நேரத்துல நான் போய் வேலையை மாத்துறேன், எனக்கு பணம் பத்தல, நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன், ஒரு முதலீடு பண்றேன், ஒரு தொழில் பண்றேன்னு பண்ணுவாங்க. இதுதான் இயற்கை, நம்மளுடைய கர்மா. இதே கர்மா நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், கெட்ட நேரத்துல அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. நல்ல நேரத்துல ரிஸ்க் எடுப்பாரு, தொழில் பண்ணுவாரு, முன்னேற்றத்துக்கான வேலையை செய்வாரு. அப்ப நண்பர்கள் கூடயும், பெண்கள் கூடயும், ஆண்கள் கூடயும் சுத்தின்னு இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த 26, 27, 28, 29 எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பொன்னான காலகட்டம். நீங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய காலகட்டம், நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய காலகட்டம், ஒரு கார் வாங்கக்கூடிய காலகட்டம். சோ இத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சார், நான் கடந்த காலத்துல ஏற்பட்ட எனக்கு கடன்ல நான் எங்க சார் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, நான் எங்க சார் கார் வாங்குறது, எனக்கு வண்டி வாங்குறதுக்கு டிவிஎஸ் எக்ஸல் வாங்குறதுக்கே காசு இல்லை, நான் என்னத்த சார் போய் நிலத்தை வாங்குறதுன்னு நீங்க கேட்கறது என் காதுல விழுந்துன்னு தான் இருக்குது டெய்லி. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது கெட்ட தசாபுக்திகள் இருக்கும் போது, அது மாறும் போது அனைத்து விஷயங்களும் மாறும். சரிங்களா? இப்போ நான் சனி பகவான் 2026 வக்ரமாக போறார், குரு பகவான் அதிசாரமாக போறார், குரு பகவானும் வக்ரமாக போறார். இந்த டேட் எல்லாம் நான் சொல்லிடுறேன், இந்த டீடைல்ஸ் எல்லாமும் நான் சொல்லிடுறேன். சனி பகவான் ஜூலை மாசம் 2026 போன மாசம் 27ஆம் தேதி வக்ரமாவறார், மீன ராசிலேயே வக்ரமாவறார். டிசம்பர் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். 2026 டிசம்பர் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். சனி பகவான் 138 நாட்கள் வக்ரமாக இருக்க போறாரு மீன ராசிலேயே. ஜூலை மாசம் வக்ரமாவற சனி பகவான் டிசம்பர் மாசம் வரைக்கும் வக்ர நிவர்த்தி. இந்த வக்ரமாவது மீன ராசிக்கு நல்லது, மேஷ ராசிக்கு நல்லது, சிம்ம ராசிக்கு நல்லது. கடகராசிக்கு கெட்டதான்னு கேட்டா கெட்டது கிடையாது. சோ இந்த சனி வக்ரத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல தான் சனி இருக்கிறாரு. சனி உங்களுக்கு அஷ்டமத்து சனி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அவரு இதுக்கப்புறம் உங்களுக்கு புதுசா கெடுபலன் எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டாரு. அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அவர் உங்க ராசியை விட்டு அஷ்டம சனியை விட்டு கிளம்பிட்டாரு. சோ இந்த வக்ர சனியை பார்த்து கடகராசி பயப்படுறதுல அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது கெட்ட பலன் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற தசாபுக்தி காரணமாக இருக்குமே தவிர சனி பகவான் காரணம் கிடையாது. இந்த வக்ரம் பேசிக்கா இந்த 7.5 சனி நடக்கிற ராசிக்கும் அஷ்டம சனி நடக்கிற ராசிக்கும் வக்ரம் ஏற்படும் போது அந்த ராசியில இருக்கிற ஒரு பெரும்பாலான மக்களுக்கு அந்த வக்ர டைம்ல ஒரு ரிலீஃப் ஏற்படும், ஒரு பணவரவு ஏற்படும். அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கெடுபலன்கள் கொஞ்சம் தற்காலிகமாக தீரும். சில பேருக்கு சனி வக்ரமானாலும் ஆவாது, குரு வக்ரமானாலும் ஆவாது. அதாவது நான் வானத்துல நடக்கிற நிகழ்வுகளை சொல்றேன். சோ அந்த 7.5 சனி நடக்கிறவங்களுக்கும் அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கும் 7.5 சனி நடக்கும் போது கூட பிரச்சனை ஆகாது. அந்த சனி வக்ரமாகும் போதுதான் பெரிய பிரச்சனை ஏற்படும். இது ஏன் இப்படி சார்? ஏன் கொஞ்சம் பேருக்கு அப்படி ஆகுது, கொஞ்சம் பேருக்கு இப்படி ஆகுதுன்னா அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி எங்க இருக்கிறாரு, யார பாக்குறாரு, அவர் பிறப்பு ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கிறாரா, நேர்வலுல இருக்கிறாரா, உச்சமா இருக்கிறாரா, நீச்சபங்கமா இருக்கிறாரா, இதை பொறுத்து அந்த கர்மாவை பொறுத்து இந்த பலன் மாறும். பிறக்கும் போதே ஜென்ம சனியில பிறந்தாரா, பிறக்கும் போதே அஷ்டம சனியில பிறந்தாரான்றதெல்லாம் செக் பண்ணணும். ஏகப்பட்ட ஜோதிடம்ன்றது ஒரு கடல்னு எதுக்கு சொன்னாங்க? இதுக்குதான். சனி வக்ரம் ஆகுறார், ஒரு 138 நாள் வக்ரம் ஆகுறார். இந்த 138 நாள் சில பேருக்கு யோகமா இருக்கும்,
சில பேருக்கு பாதகமா இருக்கும். ஆக மொத்தம் கடகராசிக்கு இது பாதகம் கிடையாது. சனி பகவான் உங்களை கெடுக்க மாட்டார். சரிங்களா? அடுத்தது நம்ம குருவுக்கு வருவோம். குரு பகவான் 2026ல அதிசாரமும் ஆகுறாரு, வக்ரமும் ஆகுறாரு. உங்க ராசி கடகராசியை விட்டு சிம்ம ராசிக்கு வேற டிராவல் பண்றாரு. அதுதான் அதிசாரம். அவர் முன்னோக்கி போறது வந்து அதிசாரம். உங்க ராசியில உச்சமா இருக்கிற குரு இப்ப சிம்மத்துக்கு போறாரு. எப்ப போறாருன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 31 கடகராசில இருந்து சிம்ம ராசிக்கு போறார். அக்டோபர் மாசம் 31. இப்ப நம்ம ஆகஸ்ட்ல இருக்கிறோம். அக்டோபர் மாசம் 31 குரு பகவான் அந்த ராசிக்கு போறார். சார் எனக்கு உங்க பக்கத்து ராசிக்கு போறார். சார் எனக்கு என் ராசியில குரு உச்சமா இருக்கிறாரு, என் சிம்ம ராசிக்கு போறது கெட்டதான்னு கேட்டா கிடையாது. தற்காலிகமான மிகப்பெரிய பணவரவு ஏற்படும். தற்காலிகமாக, ஏன்னா அதாவது பாக்கியாதிபதி 2க்கு போறது, ராசிக்கு 2க்கு போறது மிகப்பெரிய தனவரவை தரும். இதனாலதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், 2027, 28, 29, 30 எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குரு வந்து 2க்கு போவாரு, உங்க ராசிக்கு 2க்கு போவாரு, காசு கொடுப்பாரு. 3க்கு போவாரு, 3க்கு போய் 9ஆம் இடத்தையே பார்ப்பாரு, அப்பவும் காசு கொடுப்பாரு, வீடு கட்ட வைப்பாரு, ப்ராப்பர்ட்டி வாங்க வைப்பாரு, நிலம் வாங்க வைப்பாரு, ஏகப்பட்ட நல்லது பண்ணுவாரு. வருங்காலத்துல இருக்கிற பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்றதாலதான் இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். சனி 10க்கு போவாரு, அது வந்து இன்னும் வேற லெவலு. சனி 10க்கு போய் நீச்சபங்கமாவாரு. புரியுதுங்களா? சோ வந்து இதுக்குதான் சொன்னேன். குரு பகவான் அக்டோபர் 31 2026 அதிசாரம் ஆகுறாரு. அவர் அதிசாரத்திலேயே வக்ரம் வேற ஆகுறாரு. எல்லாமே வேக வேகமா நடக்குது. இதெல்லாம் எல்லாரும் எனக்கு கடந்த ஒரு 2 மாசமா சார் சனி வக்ரம் ஆகுறாரு, குரு வக்ரம் ஆகுறாரு, இதனால கெடுபலனான்னு கேட்டீங்கன்னா, உங்க பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, 7.5 சனி நடக்குதுன்னா தாங்க நீங்க கோச்சாரத்தை பார்த்து பயப்படணும். இதெல்லாம் இப்ப நடக்குது இல்ல, குரு வக்ரம் ஆகுறாரு, சனி வக்ரம் ஆகுறாரு, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? காலநிலை மாற்றம், இயற்கை, அரசாங்கத்துல பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அதாவது நாடுகளுடைய தலைவர்களுக்கு, முக்கியமா ட்ரம்ப், நான் போன வருஷமே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன், 2026 செப்டம்பர் மாசம், அக்டோபர் மாசம், நவம்பர் மாசம் ட்ரம்போடைய ஆட்டம் எல்லாமே கொஞ்சம் சைலண்ட் ஆயிடும், அடங்கிடும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த உலக தலைவர்களுக்கு பிரச்சனை இயற்கை வந்து இவங்க 2 ராஜ கிரகங்க, சனி குரு, இவங்க 2மே வக்ரம் ஆவறது தப்பு. அதுவும் பேரலா வக்ரம் ஆவறது தப்பு. இதனால என்னன்னா இந்த இயற்கை பாதிப்பு எல்லாம் ஏற்படுறது, அதிகமா மழை வர்றது, வெள்ளம் வர்றது, மலையில இருந்து அப்படியே தண்ணி பிச்சுக்கின்னு வர்றது, கடல்ல இருந்து தண்ணி வர்றது. சோ இன்னைக்கு வந்து என்னென்னவோ நடக்குது. நேத்து நேபாள்ல இருந்து தண்ணி வந்து ஏதோ டேம் ஓபன் பண்ண மாதிரி தண்ணி வருது. காஞ்சி போன நதியில இருந்து டேம் ஓபன் பண்ண மாதிரி தண்ணி வருது. இதுக்கு வந்து சனி வக்ரமானதும் முக்கியமான, ஏன்னா மீனம் ஜலராசியில சனி இருக்கிறாரு. ஜலராசியில சனி இருக்கிறாரு. டிசம்பர் மாசம் 11 வரைக்கும் உலகத்துல எங்க வேணாலும் ஏதாவது இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். காலபுருஷ தத்துவுக்கு 12ஆம் இடம் நீர் ராசியில சனி உக்காந்துன்னு இருக்கிறாரு. அதனாலதான் மேபி இந்த என்னென்னவோ சொல்றாங்க, இந்த எல்நிலோ, இந்த வருஷம் நிறைய மழை வரும், மழை கம்மியா வரும், இதெல்லாம் வந்து இவங்க இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடியே மீன ராசியில எப்பெல்லாம் ஜோதிடம் கண்டுபிடிக்கும் போது மீன ராசியில எப்பெல்லாம் சனி வராரோ அப்ப பிரச்சனை வரும், இயற்கையில பிரச்சனை வரும், தண்ணியில பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள், சித்தர்கள், ரிஷிகள் சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா அது வந்து இந்து மதம் சம்பந்தமா இருக்குதுன்னு அதை விட்டுருவாங்க. இப்போ இவங்க போன வருஷம் கண்டுபிடிச்சிட்டு இந்த வருஷம் மழை வரும்னு சொல்லின்னு இருப்பாங்க. சனி
ஜலராசியில இருக்கிற வரைக்கும் இப்ப அடுத்த வருஷமும் இருப்பாரு. அடுத்த வருஷமும் மழை நீர் சம்பந்தமான பிரச்சனை வரும். நான் இப்பவே சொல்லிடுறேன், இந்த வருஷம் தானே இந்த எல் நிலோ இதெல்லாம் சொன்னாங்க, அடுத்த வருஷமும் பிரச்சனை இருக்கும். ஸோ அதிகமா மழை பெய்யல இடத்துல இந்த கடலூர், இந்த கேரளா பார்டரு, உங்க ஊர்ல எல்லாம் அதிகமா மழை பெய்யற இடம். இப்போ நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா வேளச்சேரியில மழை பெஞ்சாலே தண்ணி வந்துடும். ஸோ சென்னையில எங்கெல்லாம் வெள்ளம் வருமோ, ஸோ இப்போ இந்த வக்ரமா வருதெல்லாம் உங்க ராசிக்கு பாதிப்பு கிடையாது. ஆனா வான்நிலை பாதிக்கப்படுவதால அப்போ அந்த மழை வர்றதால அப்போ உங்க இடத்துக்கு அந்த பாதிப்பு வரலாம். உங்களுக்கு அப்போ தொழில் முடங்கலாம், நீங்க வேலைக்கு போக முடியாம இருக்கலாம், இல்ல உங்க காரு ஃபிளட்ல மாட்டலாம், உங்க வீடு ஃபிளட்ல மாட்டலாம். இந்த மாதிரி நடக்கும். இந்த குரு பகவான் அக்டோபர் 31 வக்ரம் ஆகுறார், அதிசாரம் ஆகுறார், ரைட்டுங்களா? அந்த காலகட்டத்துல ரைட்டுங்களா அவரு டிசம்பர் மாசமும் வக்ரம் ஆகுறார், ரைட்டுங்களா? அதிசாரம் ஆயிட்டு வக்ரம் ஆகுறார். சோ இந்த டிசம்பர் மாசம் 13 வக்ரம் ஆகுறார். வக்ரமான குரு பகவான் 2027 ஏப்ரல் மாசம் 13 வரைக்கும் வக்ரத்துல இருப்பார். சோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாசம் வரைக்கும் மழையோ இல்லது இயற்கை சீற்றங்களோ இல்ல ஏதோ ஒரு நாடுகளுக்கு பிரச்சனை ஏற்படுவதோ இல்ல குண்டு போடுவதோ இல்ல போர் வருவதோ இப்ப ஆல்ரெடி இதெல்லாம் நடந்துன்னு இருக்குது, ரைட்டுங்களா? என்னைக்கு சனி மீனத்துக்குள்ள வராரோ அப்பத்துல இருந்தே இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கும். விரயங்கள் ஏற்படும், பொருளாதாரம் பாதிக்கப்படும். இந்த சனியோடைய வக்ரம், குருவோடைய அதிசாரம், குருவோடைய வக்ரம் எல்லாமே உலகத்தை பாதிக்கப்பட்டு, வானிலை பாதிக்கப்பட்டு, அதனால் அந்த ஏரியால இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே தவிர கடகராசிக்கு இந்த அதிசாரமும் பாதிப்பு கிடையாது, சனி வக்ரமும் பாதிப்பு கிடையாது, குரு வக்ரமும் பாதிப்பு கிடையாது. ஏன்னா குரு பகவான் அதிசாரம் ஆகுறாரு, சிம்மத்துல வக்ரம் ஆயிட்டு ஒரு ஃபியூ டேஸ்ல அவர் திருப்பி கடகத்துக்கு திருப்பி மிதுனம் வரைக்கும் போறாரு. ஸோ இதெல்லாம் எப்பவுமே ஒரு பலன், ஒரு பயிற்சி பலன் லாங்கா இருக்கும் போதுதான் அதனுடைய தாக்கம் அந்த ராசிக்கு ஏற்படும். 1 மாசம் 2 மாசம் இருந்தாலும் அந்த தாக்கம் இருக்காது. அதாவது குருவை பத்தி நான் சொல்றேன். சனி பகவான் 1 மாசம் ஒரு ராசியில வக்ரமானாலும் அதிசாரமானாலும் அவரு சூப்பரா அந்த பலனை நம்மளுக்கு உணர வைப்பார். அவர் ஆன் தி ஸ்பாட்ல கொடுப்பார். நவ கிரகங்கள்லயே சனி பகவான் ஒருவரால மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமான பலனை நம்மளுக்கு டெலிவரி பண்ண முடியும், அதை மண்டையில அடிச்சா மாதிரி உணர்த்த முடியும். இது குரு இப்ப 2க்கு போறார், கடகராசிக்கு 2க்கு போயிட்டு வக்ரம் ஆயிட்டு அதிசாரம் ஆயிட்டு என்ன ஆனாலும் உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்காது. என்ன நடக்கும் தெரியுமா? நல்ல மழை வரும், வெள்ளம் வரும், புயல் அடிக்கடி வரும், இதெல்லாம் தான் நடக்கும். இதனால தொழில் வேலைக்கு போறது, நனைஞ்சிட்டே போறது, இதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டம். வேலைக்கு போறவங்களுக்கு போறது வர்றது இதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர, கார் வச்சுன்னு இருக்கிறவங்க, பைக் வச்சுன்னு இருக்கிறவங்கள வெள்ளத்துல மாட்டுறது, இன்ஜின் நனையிறது, இன்ஜினுக்கு செலவு பண்றது, இதெல்லாம் தான் இருக்குமே தவிர உங்க ராசிக்கு எந்த விதமான கெடுபலனும் ஏற்படாது. உங்க ராசிக்கு ஒரு கெடுபலன் ஏற்படணும்னா அது உங்க தசாபுக்தியில இருக்குதான்னு போய் பாருங்க. இந்த வக்ரத்தாலேயோ அதிபெயர்ச்சியாலேயோ உங்களுக்கு எந்த விதமான கெடுபலன் ஏற்படாது. சோ கடகராசி அன்பர்களுக்கு இந்த பாக்கிய சனியும் நற்பலன் தான். உங்க ராசியில உட்காந்துன்னு இப்போ இருக்கிற குரு பகவானும் நற்பலன் தான் செய்யறாரு. ஏன்? உங்களை காப்பாத்தின்னு இருக்கிறாரு. உங்களுக்கு நடக்கக்கூடிய கடகராசிக்கு குரு பகவான் என்னைக்கு உச்சமானாரோ அன்னிலிருந்து உங்களை மறைமுகமாக பெரிய பெரிய பிரச்சனையில இருந்து அவர் காப்பாத்தின்னு இருக்கிறார். மேபி உங்க வேலை போற மாதிரி இருந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கலாம், உங்க கணவன் மனைவிக்கு அதிகமான பிரச்சனைகள் கிரியேட் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கடன்ல போய் மாட்டி இருக்கலாம். இதை எல்லாத்தையும் உங்களுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அவரு தடுத்துன்னு இருக்கிறார். சோ இப்ப அவரு 2க்கு போறதும் தனத்தை கொடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார். இந்த குரு பகவான் அதிசாரமாவாருங்க அக்டோபர் 31 நிறைய கடகராசி அன்பர்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல பதவி உயர்வு கிடைக்கும். இது உண்டா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க.
ஒண்ணு பதவி உயர்வு, இல்ல ஏதாவது ஒரு ப்ரொமோஷனு, இல்ல ஏதாவது ஒரு இன்கிரிமெண்ட், ஏதோ ஒண்ணு. வேலையில இருந்தீங்கன்னா இது கிடைக்கும், பிசினஸ்ல இருந்தீங்கன்னா பணம் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே பணம் தான். உங்களுக்கு பதவி, பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் கிடையாது, பணம் தான். எக்ஸ்ட்ராவா பணம் வரும். இதுதான் விஷயம். ஸோ கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல 2020 இருந்து 25 வரைக்கும் லோல் பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல காலம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணிட்டு முன்னேறத பாருங்க. இந்த காலகட்டத்துல நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். 2026 ரிஸ்க் எடுக்கலாம், 27 ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா நீங்க 20 ரிஸ்க் எடுத்திருப்பீங்க, 22 ரிஸ்க் எடுத்திருப்பீங்க, 23 ரிஸ்க் எடுத்திருப்பீங்க, 24 ரிஸ்க் எடுத்திருப்பீங்க. இதெல்லாம் தான். புரியுதுங்களா? ஓகேங்க. இந்த பதிவுல கடகராசியை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.